மையத்திற்கு மனிதர்களை அனுப்புவதற்கான அடித்தளமாக இன்று விண்ணில் ஏவப்படுகிறது PSLV C-60 ராக்கெட். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் பயணித்த ஸ்டார்லைனர் விண்கலத்தின் டாக்கிங் சிஸ்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் அவர் தற்போது வரை பூமிக்கு திரும்ப முடியாத நிலை உள்ளது. விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்கும் திட்டத்திற்கு முன்னோட்டமாக PSLV C-60 ராக்கெட் இன்று இரவு விண்ணில் ஏவப்பட உள்ளது. 2035ஆம் ஆண்டு விண்வெளியில் விண்வெளி ஆய்வு மையம் அமைக்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதற்கு முன் தயாரிப்பாக ஸ்பாடெக்ஸ் என்ற திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்த உள்ளது. இந்த விண்கலம் இன்று இரவு 9 மணி அளவில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து PSLV C-60 ராக்கெட் மூலம் தலா 220 கிலோ எடை கொண்ட 2 விண்கலங்கள் விண்வெளிக்கு ஏவப்பட உள்ளன. இதற்கான 48 மணி நேர கவுண்டவுன் சனிக்கிழமை இரவே தொடங்கிவிட்டது. இந்த 2 விண்கலங்களும் பூமியில் இருந்து 355 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள புவி தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட பின்னர் அவை பூமியை சுற்றி வரும்போது டாக்கிங் முறையில் இணைக்கும் சோதனை நடத்தப்பட உள்ளது. இந்த சோதனை விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான அடித்தளமாக பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.